ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஞானவாசிஷ்டம் இறைவனுக்கு யதஸ் சர்வாணி பூதானி प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணும் சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசாந்தி பிரகரணம் 10வது ஹிதோபதேசம் 39வது பாடல். காலசத்தை தன் சத்தை வேறாய் கருதும் தொழில் விடினோர் சீலம் நன்றாகிய சத்துரூபி எனினும் பொருள் சேரா கோல விவித பதநல்கும் கொள்கை பல பாவனை உண்டோ மூலம் கண்டது அநேகத்துக்கு அது நன்றாகும் முறை எங்கே. இரண்டு விதமாக சத்தானது இருக்கின்றது. வியாபகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து. வேறு வார்த்தையில் சொன்னால் காரிய ரூபமான சத்து, காரண ரூபமான சத்து. காரணமாகிய சத்து, காரியமாகிய சத்து. இதில் காரண சத்தா ஏகம், காரிய சத்தா அநேகம். காரணம் நித்தியம், காரியம் அனித்யம். காரணம் சத்தியம், காரியம் மித்யா என்று விவேகம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் காரியமாக இருக்கின்றது. உலகத்திற்கு காரணமாக ஆத்மா பிரம்மம் இருக்கின்றது. பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா என்று இந்த உலகை புரிந்து கொண்டு மித்யாவான ஜெகத்தின் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை, எண்ணங்களை, சிந்தனைகளை விட்டுவிட்டு காரண சத்தாவான பிரம்மத்திலேயே மனதை நிறுத்த வேண்டும். இந்த பிரம்மத்திலிருந்து உலகம் வந்திருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது உலகத் தோற்றம்
அத்தியாசமாக ஏற்பட்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த பாடலில் சொல்லுகின்றார். காலசத்தை தன் சத்தை வேறாய் கருதும் தொழில் விடின் ஓர் சீலம் நன்றாகிய சத்துரூபி எனினும். இந்த வியாவகாரிக சத்தியம், காரிய சத்தியம் காலம் அல்லது அவயவம் அல்லது வஸ்து என்று பலவாக வேறுபட்டு இருந்தாலும் அப்படி இருப்பது உண்மை இல்லை என்று வேறுபடுத்துகின்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் ஆத்மா மாத்திரம் சத்து மாத்திரம் இருக்கும் என்றாலும் இந்த வேறுபடுத்துகின்ற உணர்வு இருக்கும் வரை வஸ்து சித்தியானது, ஆத்ம சித்தியானது, ஆத்ம ஞான நிஷ்டையானது ஏற்படாது. அந்த பேத உணர்வும் வேறுபடுத்துகின்ற விவேகமும் போக வேண்டும். வேறுபடுத்துகின்ற வரைக்கும் விவேகம் தேவை. விருத்தி ஞானம் சொரூப ஞானத்தை அறிந்து கொள்கிற வரைக்கும் விருத்தி ஞானமானது தேவை. சொரூப ஞானம் விளங்கிவிட்டால் விருத்தி ஞானம் அவசியம் இல்லை. விருத்தி ஞானம் போக வேண்டும். பிணம் சுடு தடி போல போமே கைவிலத்தில் பார்த்துருக்குறோம். இன்னொரு கதகரேணுவத்துன்னு உதாரணம் பார்க்குறோம். தேத்தாங்கொட்டை பொடி தண்ணீரில் இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கிய பிறகு அதுவும் நீங்கி விடுகின்றது. அல்லது நம்ம குளிக்கிறோம், துவைக்கிறோம், அதில் சோப்பு முதலானவைகளை பயன்படுத்துகிறோம். அதில் இருக்க அழுக்கை நீக்கின பிறகு அதற்கு பிறகு அந்த சோப்பும் அந்த அழுக்கும் அதுவும் நீக்கப்பட வேண்டியது. அந்த மாதிரி இந்த ஞானமானது, விருத்தி ஞானமானது அஞ்ஞான விருத்திகளை நீக்கிய பிறகு அதற்கு வேலை இல்லை, அதுவும் நீங்க வேண்டும். அதனால் விவேகம் சொரூபத்தை புரிந்து கொள்கின்ற வரைக்கும் விவேகம் தேவை. அதுக்கப்புறம் அதையும் விட்டுவிட வேண்டும். ஏன்னா அதுவும் மனசு சம்பந்தமானது தான். மனசில் தான் இந்த தர்க்கம் விசாரம் எல்லாமே மனசை மையமாக கொண்டு தான் இருக்கின்றது. அதில் ரொம்ப தர்க்க சாஸ்திரம் இந்த வேதாந்த விசாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்த கடைசியில் அது வித்யாவாக, அதனால தான் அது அபராவித்யான்னு சொல்கிறார். இந்த உபனிஷத்து ராசி கூட்டமும் இந்த சப்த ராசியும் அபராவித்யா தான். அதனுடைய மையமான ஆத்மாவை, பிரம்மத்தை, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை புரிந்து கொண்ட பிறகு அதுவும் விட வேண்டியது. அதனால் சாஸ்திர வாசனை என்று சாஸ்திரமும் வாசனையாக ஆகிவிடும். கடைசியில் அது ஒரு விவகாரம், மற்ற விவகாரம் மாதிரி அது ஒரு விவகாரமாக அல்லது மற்ற படிப்பு போல இந்த வேதாந்த படிப்பும் 10-11 ஒரு படிப்பாக ஆகிவிடும். இதன் நோக்கம் இங்கே படிக்கிறது அல்ல, ஆத்மாவை புரிந்து கொள்ளுதல். அதற்கு இந்த படிப்பு, இந்த விசாரமானது உதவியாக சாதனமாக இருக்கின்றது. ஞானம் சாதனம்தான், அங்கே சித்தமாக வேண்டியது முக்தி மோட்சம் என்பது. அதில் ஞானமே நமக்கு லட்சியம் அல்ல, ஞானம் ஒரு சாதனம்தான். அதனுடைய பலன் முக்தி. அதில் முக்தி பலன் கிடைத்த பிறகு ஞானம், ஞான விசாரம் அது தேவை இல்லை, அதுவும் விடப்பட வேண்டியது, அதுவும் விலக வேண்டிய ஒன்று. அதனால் அந்த பேத உணர்வு இருக்கிற வரைக்கும் வஸ்து சித்தியானது வராது. அநேகத்துக்கு மூலம் கண்டது கோல விவித பதநல்கும் கொள்கை பல பாவனை உண்டோங்கிறது உண்டாகும், இருக்கும். பல பாவனை, பல என்ற எண்ணமானது இருக்கின்றது. அப்புறமா அதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது என்ற எண்ணம். இந்த பல என்பது வாஸ்தவமாக இல்லை. அதனால் வாஸ்தவமாக இல்லைன்னு புரிந்து கொண்ட பிறகு அந்த பல என்பதை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது. ஏக்கம், அத்வைத்தம், பிரம்மம் மாத்திரம் இருக்கின்றது. அது பலவாக ஆனது என்பது கூட ஒரு மித்யா என்பது தான். அல்ல, அது மாத்திரம் இருக்குங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது அடுத்த பாட்டில் சொல்கிறார். இப்படி விவேக காலத்தில் விவேகம் செய்து புரிந்து கொண்ட பிறகு சத்தா சாமான்யமாக இருக்க வேண்டும். 40வது பாடல். சத்தா சாமான்யம் ஒன்றும் தனிப்பாவித்து பரிபூரண சுத்தானந்தனாய் திசைகள் எல்லாம் துண்ணி நின்றிடுவாய். சத்தா சாமானியம் மட்டின் கோடி ஏது அங்கு அதுதானே.
சுத்தாகாரம் இதன் வித்தாம் அதில் நின்று இதுதான் தோன்றிடுமே. சத்தா சாமான்யம் ஒன்றும் தனி பாவித்து பரிபூரண சுத்தானந்தனாய் திசைகள் எல்லாம் துண்ணி நின்றிடுவாய். சத்தா சாமான்யம் ஒன்றும்னா ஒன்றினையே. சத்தா சாமானியம்னா சமானமாக இருக்கின்ற சத்தை மாத்திரம், காரண சத்தை எல்லா காரியங்களிலும் சமானமாக இருக்கிறது எதுவோ சாமானியம். சாமானியங்கிற வார்த்தை நம்ம சாமானியமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற தன்மை, அதுக்கு சாமானியம்னு பேர். அதில் பொதுத்தன்மை சத்து என்பது, காரண சத்து என்பது அல்லது சத்துனாலே அது எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது, சமமாக இருக்கின்றது. எல்லா நாமரூபங்களுள்ளும் அது இருக்கின்றது. அதில் இருக்கிறதுன்னு சொல்லாமல் ஒன்றை சொல்ல முடியாது. அப்படி அனைத்துள்ளும் இருப்பாய் இருக்கின்ற ஒன்றினையே தனி பாவித்து அதை மாத்திரம் சிந்தித்து அகண்ட பரிபூரணமாக அந்த ஆத்மா இருக்கின்றது என்று ஆத்ம லட்சணங்களையே சிந்தித்து பரிபூரண சுத்தானந்தனாய், பரிபூர்ணமான சுத்த ஆனந்த ஸ்வரூபமாய் திசைகள் எல்லாம் துண்ணி நின்றிடுவாய். அந்த ஆத்மா பிரம்மம் அது அனைத்துமாகவும் இருக்கின்றது, அதுவே இருக்கின்றது என்று இடைவிடாது சிந்தித்து, அதான் நிதித்தியாசனம். ஆத்ம லட்சணங்களை, பிரம்ம லட்சணங்களை இடைவிடாது சிந்தித்து அந்த எல்லா திசைகள் எல்லாம்னா எல்லா திசைகளிலும் எங்கும் அதுவே இருக்கின்றது என்று சிந்தனை செய்து சுத்த ஆனந்தனாய் துண்ணி நின்றிடுவாய். சுத்த ஆனந்த ஸ்வரூபமாக, பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக இருந்திடுவாய், வாழ்ந்திடுவாய். அதுவே உன்னுடைய மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த சத்தியம் எப்பொழுதும் மாறாது மறவாது நிலை பெற்றிருக்க வேண்டும். அத்த ஸ்தித பிரஜை ஸ்தித தீஹி இதெல்லாம் பகவத்கீதையில் பார்க்குறோம். அப்படி இருந்திடுவாய். ரெண்டு சத்தைன்னு சொல்லி, ஒரு சத்தா காரிய சத்தா மித்யா. ஆகவே அதை விட்டு காரண சத்தையை பற்றி கொண்டு அதையே எப்பொழுதும் சிந்தித்து இருந்திடுவாய். சத்தா சாமான்யம் மட்டின் கோடி ஏது அங்கு அதுதான், அதுதானே சுத்த ஆகாரம். அது கோடினா எல்லைங்கிற அர்த்தம். இந்த அனைத்தினுடைய ஆதாரமாகவும் அனைத்தினுடைய முடிவாகவும் இருக்கின்ற அது ஏது அங்கு அதுதானே சுத்த ஆகாரம். சத்தா சாமானியத்தின் மட்டின்னா எல்லை. அது சத்தா சாமானியங்கிற எல்லை. சத்த அனைத்திலும் சாமான்யமாக இருக்கக்கூடிய சத்து என்பது தான் முடிவு, அதுதான் கடைசி. என்ன ஒன்றொன்றுக்கும் இது வித்து இது வித்துன்னு பார்த்து கொண்டு வர்றோம். அப்புறம் அதற்கும் மேலே என்ற கேள்வி இல்லை. எது அனைத்திற்கும் ஆதாரமாக கோடியாக எல்லையாக இருக்கின்றதோ அங்கு அதுதானே சுத்த ஆகாரம். அதுதான், அது தூய்மையான வடிவம். அதோட ஆகாரங்கிறது சுத்த ஸ்வரூபம், நித்திய சுத்த புத்த ஸ்வரூபம். அந்த சத்து, அந்த சத்தானது நித்திய சுத்தமானதாக இருக்கின்றது. இதன் வித்தாம் அதில் நின்று இது தான் தோன்றிடும். அதிலிருந்து தான் இந்த திருஷ்ய பதார்த்தங்கள் அனைத்தும் தோன்றியிருக்கின்றன. அந்த சுத்த ஆகாரமான ஆத்மாதான், சச்சிதானந்தமான ஆத்மாதான் இவைகள் அனைத்திற்கும் வித்து. எவைகள் அனைத்திற்கும்?
இந்த திருஷ்ய பதார்த்தங்கள் அனைத்திற்கும், மித்யாவான ஜெகத் அனைத்திற்கும், தோற்றம் அனைத்திற்கும் மூலம், காரணம், வேர் அதுதான். அதில் நின்று இது தானே தோன்றிடும். அதிலிருந்து தான் இது தோன்றியிருக்கின்றது. இவை அனைத்தும் தோன்றியிருக்கின்றன. முதல்ல எதற்கு எது விதை என்று கேட்டால், இந்த உலகத்திற்கு உடல் விதையாக இருக்கின்றது, உடலிற்கு மனது விதையாக இருக்கின்றது, மனதிற்கு வாசனை பிராணன் விதையாக இருக்கின்றது, வாசனைகளுக்கு விஷயங்கள் விதையாக இருக்கின்றன. விஷயங்களுக்கு எது விதைன்னு கேட்டால் இதுதான். அனைத்திற்கும் மூல விதை இதுதான், கடைசி விதை. இதற்கு மேலே இதுக்கும் என்ன விதைன்னு கேட்கக்கூடாது. இதுதான் அனைத்திற்கும் மூலம். அதனால் சுத்த ஆகாரம், இதன் வித்தாம், அதில் நின்று இதுதானே தோன்றிடும். இவைகள் அதிலிருந்து இவைகள் அனைத்தும் தோன்றியிருக்கின்றன. அறிவிலிருந்து திருஷ்யம் தோன்றிடும், திருஷ்யத்திலிருந்து பிராணச்சரண வாசனைகள், அவற்றில் சித்தம், அதனால் தேகம், அதனால் சம்சாரமானது தோன்றிடும். அந்த மூலத்திலேயே மனதை நிறுத்தி எப்பொழுதும் அதுவாகவே இருந்திடுவாய். மேற்கொண்டு அதை விவரித்து சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 41. மொழி சத்தா சாமானியத்தின் முடிவில் எண்ணமெல்லாம் போய் ஒழிவது ஏதங்கு அதுதான் நல் உணர்வின் பதமா முதலதுவாம் அழிவுயில் அதற்கு வித்தில்லை அங்கே இறந்து விகாரமர தழிய உணர்வு நிலை பெறும் அப்பதம் சார்ந்தவர் மீண்டு இடர் சாரார். மொழி சத்தா சாமானியத்தின் முடிவில் எண்ணமெல்லாம் போய் ஒழிவது ஏதங்கு அதுதான் நல் உணர்வின் பதமா முதலதுவாம் அழிவுயில் அதற்கு வித்தில்லை அங்கே இறந்து விகாரமர தழிய உணர்வு நிலை பெறும் அப்பதம் சார்ந்தவர் மீண்டு இடர் சாரார். மொழி சத்தா சாமானியத்தின் முடிவில் எண்ணம் எல்லாம் போய் ஒழிவது ஏது அங்கு அதுதான் நல் உணர்வின் பதமாம். மொழினா கூறப்பட்ட இதுவரை நம்ம பிரகிருதத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற அனைத்திற்கும் ஆதாரமான வித்து அந்த சத்து மாத்திரம் என்று கூறிய அந்த பதத்தில், அந்த பிரம்ம பதத்தில் எல்லாம் எண்ணம் எல்லாம் போய் அதையே தொடர்ந்து அதிலேயே மனதை நிறுத்த மற்ற துவைத்த விருத்திகள் அனைத்தும் நீங்கி, எல்லா விஷய விருத்திகள் எல்லாம் நீங்கி அது மாத்திரமாக இருப்பது, எல்லாம் போய் ஒழிவது ஏது அங்கு அதுதான் நல் உணர்வின் பதமாம். அதுதான் நல்ல அறிவு, சொரூப ஞானம், சொரூப ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்த பதமாம், பிரம்மானந்த பதமாம். அதனால் மனது விஷயங்களை மித்யா என்று புரிந்து கொண்டு விஷய சிந்தனைகள் அனைத்தையும் நீக்கி சொரூப சிந்தனையிலேயே நின்று நிர்விகல்ப சமாதியை அடைகின்ற பொழுது அதுவே மேலான பதமாக ஆகும். அதுதான் மோட்ச பதம். முதல் அதுவாம் அழிவு இல் அதற்கு வித்தி இல்லை. இது அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்ற அந்த ஆத்மா பிரம்மம் சத்து, அதற்கு அழிவு இல்லை. அதுதான் அனைத்திற்கும் மூலம், அனைத்திற்கும் முதல், அதற்கு
அழிவு என்பது இல்லை. ஆகவே அதற்கு பிறப்பு என்பது இல்லை. அழிவில் அதற்கு வித்தில்லை. அதற்கும் ஒரு மூலம், அதற்கும் ஒரு காரணம், அதற்கும் ஒரு விதை என்று இல்லை. அதுதான் அனைத்திற்கும் விதை. அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றன. படிப்படியாக மாயையினால் கல்பிதமாக தோற்றுவிக்கப்படுகின்றன. அது தோற்றமும் மறைவும் இல்லாததாக நித்திய சுத்தபுத்த சத்வஸ்துவாக அது இருக்கின்றது. ஆங்கே இறந்து விகாரம் அற தழிய உணர்வு நிலை பெறும். அந்த இடத்தில், அந்த பிரம்ம பதத்தில், பிரம்ம நிலையில், சொரூபத்தில், அந்த துரியத்தில் இறந்துனா மனதானது இறந்து, மனோ பாசம், மனோ நாசம் என்பது விஷய சிந்தனைகள், விஷய வாசனைகள் இல்லாமல் போக மனது இறந்து. மனது இறத்தல் என்பதை பற்றியெல்லாம் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கிறார். அதில் இப்படி விருத்திகளெல்லாம் நீக்கிட்டு மனது சஞ்சலம் இல்லாமல் இருத்தல் என்பது ராஜச தாமச குணங்கள் இல்லாமல் சத்துவ பிரதானமாக மனது இருக்கிறது என்பது மனதினுடைய இறப்பு, சொரூப நாசம். அங்கே இறந்து விகாரம் அற எவ்விதமான மாறுபாடுகளும் இல்லாமல் தழிய உணர்வு, தழியன தழுவிய என்ற அர்த்தம். தழுவிய உணர்வு, தழுவிய உணர்வுனா அறிவு, ஞானம் நிலைத்து நிற்கும். அந்த நிர்விகாரமாய் தன்னுடைய சொரூபத்தை தழுவிய அந்த சாத்விக அறிவு நிலைத்து நிற்கும். பிரம்ம ஞானம், பிரம்ம ஞான நிஷ்டையானது இருக்கும். திருட அபரோக்ஷ ஞான நிஷ்டையானது இருக்கும். ஸ்தித பிரஜையானது இருக்கும். விகாரமர தழிய உணர்வு, அந்த சொரூபத்தை தழுவிய உணர்வு அறிவானது, சாத்விக விருத்தியானது நிலை பெறும், நிலை பெற்று இருக்கும். பிரஜையானது இருக்கும். அப்பதம் சார்ந்தவர், அந்த நிலையை அடைந்தவர், அந்த நிலையை அடைந்த மனது மீண்டு இடர் சாரார். அவர்கள் மீண்டும் துன்பத்தை அடைவது இல்லை, மீண்டும் சம்சாரத்தை அடைவது இல்லை. அந்த மனதானது மீண்டும் உலக இன்பத் துன்பங்களுக்கு ஆட்படுவது இல்லை. அதனால் பாதிப்பு அடைவது இல்லை. அதாவது ஸ்தித பிரஜைங்கிறத பார்க்குறோம். அதனால் மீண்டும் துன்பம் வாராத ஸ்திரநிலை, ஸ்திதநிலை அது. அந்த மனசு அந்த நிலையை அடைகின்றது. அந்த மனதை உடையவர் ஸ்தித பிரஜர். அந்த ஸ்தித பிரஜையை உடையவர் ஸ்தித பிரஜர். அவர்கள் மீண்டும் சம்சாரத்தை அடைவது இல்லை. மீண்டு இடர் சாரார். அப்பதத்தை அடைந்தவர் மறுபடியும் துன்பத்தை அடையார். அதன் பிறகு அவர்கள் உலகத்தில் இருக்கலாம். சரீரம் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும் பசிதாகம் முதலானவை இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் வேறு விவகாரங்களை கூட செய்தாலும் அதனால் துக்கமானது வராது. மீண்டும் அவர்களுக்கு துன்பமானது ஏற்படுவது இல்லை. துன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் வேலை செய்வது இல்லை. எல்லாமே ஞானத்தினால் அழிக்கப்பட்டு விடுகிறது. பிராரப்தம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் அனுபவித்து விட்டு போகின்றார். வேறு விதமான சுகதுக்கத்தையும் அவர் அனுபவிப்பது இல்லை. ஆத்மானந்தத்திலேயே இருக்கிறார். ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக என்று பார்த்தோம். அப்படி இருக்கின்றார். அதாஸ்தித பிரஜ நிலை. அதை பற்றி இன்னும் அந்த நிலை, அந்த பிரம்ம நிலை, ஸ்தித பிரஜ நிலையை மேற்கொண்டு இன்னும் வர்ணிக்கின்றார். 42வது பாடல். அதுவே ஏது அனைத்திற்கும், ஏது அதனுக்கு ஏது விலை, அதுவே சாரம் அனைத்திற்கும், சாரம் அதனில் சாரமில்லை, அதுவாம் பெரிய தர்ப்பணத்தில் அனைத்து பொருளின் பார்வைகளாய் அது ஈது என்பதெல்லாம் தோன்றும். அருகில் மரங்கள் வாவியில் போ. அதுவே ஏது அனைத்திற்கும், ஏது அதனுக்கு ஏது இல்லை.
அதுவே சாரம் அனைத்திற்கும். சாரம் அதனில் சாரமில்லை. அதுவாம் பெரிய தர்ப்பணத்தில் அனைத்து பொருளின் பார்வைகளாய் அது ஈது என்பது எல்லாம் தோன்றும். அருகில் மரங்கள் வாவியில் போல. வாவியில் மரங்கள் போல. அதுவே ஹேது. அதுவே காரணம். இந்த சாமானியம், இந்த சத் என்ற அதுவே அனைத்திற்கும் மூலம், அனைத்திற்கும் காரணம், அனைத்திற்கும் வேர், அனைத்திற்கும் ஆத்மா, அனைத்திற்கும் அதிஷ்டானம், அனைத்திற்கும் ஹேது. அதனுக்கு ஏது இல்லை. அதற்கு இன்னொரு காரணம், இன்னொரு ஹேது, இன்னொரு மூலம் என்பது இல்லை. ஏன்னா அது தோன்றியது இல்லை. தோன்றியதுக்குத்தான் மூலம் சொல்ல முடியும். பிறந்திருக்குன்னா எங்கிருந்து பிறந்தது என்று, எப்பொழுது பிறந்தது, எங்கிருந்து பிறந்ததுன்னு சொல்லணும். பிறப்பு இல்லாததற்கு இடம் காலம் என்பது இல்லை. ஆகவே அது அஜாதி, அது பிறப்பு இல்லாதது, அஜாத்தம். ஆகவே அதற்கு ஹேத்து இல்லை. அதுவே சாரம் அனைத்திற்கும். சாரம் அதனில் வேறில்லை. அனைத்திற்கும் சாரமாக அதுவே இருக்கின்ற. சாரம்னா ஆத்மான அர்த்தம். அனைத்தினுடைய உள்ளீடாக அதுவே இருக்கின்றது. ஒன்றினுடைய சாரம், என்னுடைய எசன்ஸ், ஜூஸ்ன்னு சொல்கிறோமே, அதுக்குள்ள ரசமாக இருக்கிறது அதுதான். அனைத்திற்கும், அனைத்திற்குள்ளும் ரசமாக இருக்கிறது அதுனா, எது இருந்தால் அது இருக்குமோ, எது இல்லைன்னா அது இருக்காதோ, அது ஆத்மா, அது பிரம்மம். அதனால் எள்ளில் எண்ணெய் போல. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்துட்டா அப்புறம் எள் எங்கே இருக்கும்? எள்ளுன்னு இருக்காது. அந்த மாதிரி அனைத்தினுடைய ரசமாக, அனைத்தினுடைய சாரமாக, அனைத்தினுடைய உட்பொருளாக இருப்பது அது. அப்போ அனைத்திற்கும் ஆத்மாவாக அது இருக்கின்றது என்பது. அதனால் அனைத்திற்கும் ஹேத்து அதுனா, ஹேத்து எங்கேயோ இருக்கலாம், காரியம் எங்கேயோ இருக்கலாம். அது எங்கேயோ இருக்கார் இறைவன். ஏதோ ஒரு லோகத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் அங்கே இருக்கிறார். அங்கேருந்து இது தோன்றி வந்தது. இது வேற அது வேறங்கிற துவைத்த கருத்தானது வரலாம். அதனால் அம்மா குழந்தைனாக்கா, அப்புறம் குழந்தை அமெரிக்கா போயிட்டாக்கா அம்மா எங்கேயோ இருக்குது, அப்பா எங்கேயோ இருக்கார், குழந்தை எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி ஹேத்துவாக இருக்கலாம், காரணம் காரியம் இருக்கலாம். ஆனால் அது வேறு வேறாக இருக்கும், வேறு வேறு இடத்துல இருக்கும்னு நினைக்கலாம். இது அந்த மாதிரியான ஹேத்து அல்ல. இது உபாதான காரணமாக இருக்கிறது. ஆகவே அனைத்துள்ளும் அது இருக்கின்றது. அதனால தான் அந்த ரெண்டாவது வரி அதுதான் சொல்லுது. அதனால் அனைத்திற்கும் சாரம், சாரம் அதனில் இலை. இதற்கு வேறான இன்னொரு சாரம், இன்னொன்று வேறு பொருள் எல்லாம் இதிலிருந்து வந்தது தான். இதற்கு வேறாக இன்னொன்று இல்லை. இதுதான் அனைத்திற்கும் சாரம். இதை விட்டுட்டு வேற ஒரு சாரம் என்று யாரும் சொல்ல முடியாது. அதுவாம் பெரிய தர்ப்பணத்தில் அனைத்து பொருளின் பார்வைகளாய் அது ஈது என்பதெல்லாம் தோன்றும். ஈதுங்கிறது இது, அது இது என்று நம்ம விவகாரத்தில் காரியமாக எண்ணற்ற நாமரூபங்களை, வஸ்துக்களை சொல்லுகின்றோம். அது இது என்று எல்லாம் என்பது எல்லாம். அதுவாம் பெரிய தர்ப்பணத்தில் ஒரு பெரிய கண்ணாடியில் தோன்றுகின்ற பிரதிபிம்பம் போல இவைகள் தோன்றியிருக்கின்றன. இவைகள்லாம் மித்யா, வெறும் தோற்றம் என்பதற்கு இந்த விளக்கம். பெரிய தர்ப்பணத்தில், தர்ப்பணம்னா கண்ணாடி, ஒரு பெரிய கண்ணாடி, பெரிய ஆடியில் அனைத்து பொருளின் பார்வைகளாய், அனைத்து பொருளும் ஒரு பெரிய கண்ணாடியை வச்சா அதில் எல்லாம் நிழல்களாக தெரிகின்றன. அந்த மாதிரி அது இது என்பதெல்லாம் தோன்றும். இங்கே உதாரணம், மரங்கள் வாவியில் போல. இந்த வாவிக்கு அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் வாவியில் தெரிவது போல. வாவிங்கிறது ஒரு நீர்நிலை, குளம், ஏரி, இந்த மாதிரி வாவிங்கிறது ஒரு நீர்நிலை. அந்த ஏரியில் அருகில் கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் நிழலாக தெரிகின்றன. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது பிரம்மத்தினிடத்தில் பிரதிபிம்ப மாத்திரமாக இருக்கின்றது, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது, வாஸ்தவமாக இல்லை. இவைகள் மித்யா என்பதற்கு இந்த உதாரணம். அதுதான் இருக்கின்றது, அதுதான் அனைத்திற்கு மூலமாக இருக்கின்றது. அதை தவிர வேற மூலம் இல்லை.
அதற்கும் வேறு மூலம் இல்லை, அதற்கும் வேறு மூலம் இல்லை. அதை விட்டுட்டு இன்னொரு மூலம் என்று சொல்வதற்கும் இல்லை. புருஷன் பிரகிருதி என்று துவைத்தமெல்லாம் ரெண்டாக சொல்லுகின்றது துவைத்த மதங்கள். அப்படி இல்லை, இங்கே ஏக்கமேவ அத்விதீயம். அதற்கு இதற்கு வேறான, இந்த பிரம்மத்திற்கு சத்துக்கு வேறான இன்னொரு சத்தா என்பது, இன்னொரு ஹேத்து, இன்னொரு காரணம் என்பது இல்லை. அதே மாதிரி அது அனைத்திற்கும் சாரமாக, அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்றது. இதை விடுத்து வேறொரு சாரம் இல்லை. இதனிடத்தில் அனைத்தும் பிரதிபிம்பங்களாக, இந்த நாமரூபங்கள் எல்லாம் தோற்றமாக கல்பனையாக இருக்கின்றன, தெரிகின்றன. ஏரியில் குளத்தில் தெரிகின்ற மரங்கள் போல. மேற்கொண்டு இன்னும் வர்ணனை பண்ணுறார், மேலும் சொல்கிறார். 43வது பாடல். அதுவே அமலம் சரையற்றது, அது ஆத்ம தத்துவம். அதுவே சதுராவது பந்துரில் உள்ளம், சாற்றும் உபசாந்தியை அடையும். திடமாய் அறிந்து அவ்வடிவாவாய், ஜன்மமற்ற பதம் பெறுதி. முதல்வா என்ன ராமனும் அம்முனியை நோக்கி மொழிகின்றான். அதுவே அமலம் சரையற்றது, அது ஆத்ம தத்துவம். அதுவே சதுராவது வந்தூரில் உள்ளம், சாற்றும் உபசாந்தியை அடையும். திடமாய் அறிந்து அவ்வடிவாவாய், ஜன்மமற்ற பதம் பெறுதி. முதல்வா என்ன ராமனும் அம்முனியை நோக்கி மொழிகின்றான். அதுவே அமலம் ஜரை அற்றது. அதுவே அந்த சச்சித்தான அந்த மூலப்பொருளே, அந்த பரம்பொருளே, ஆத்மாவே, பிரம்மமே அமலம். அது அமலம், மலம் அற்றது, எவ்விதமான தோஷமும் இல்லாதது, பூர்ணமானது, நித்திய சுத்தமானது. ஜரை அற்றது, முதுமை என்பது அதனிடத்தில் இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை. ஆகவே மற்ற எந்த விகாரங்களும் அதனிடத்தில் இல்லை. ஜரைங்கிற முதுமைங்கிறது உபலட்சணம். வேறு எவ்விதமான விகாரங்களும் அதனிடத்தில் இல்லை. ஒன்று ஆரம்பத்தில் தூய்மையாக இருக்கலாம், அப்புறம் காலப்போக்கில் மாசு அடையலாம். அந்த மாதிரி அதை நிர்மலமாக இருக்கக்கூடிய அது காலத்தினால மாசு அடையுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதற்கு அவயவம் கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. அதனால் ஷட்பாவ விகார ரஹிதம் என்பது தான் ஜரை அற்றது. பிறப்பு, மரணம், நடுவில் வளர்தல், தேய்தல், முதுமை அடைதல் என்பதெல்லாம் எதுவும் அங்கு இல்லை. அதனால் ஜரை அற்றது. அது ஆத்ம தத்துவம். அதுவே ஜரையற்றது, அது ஆத்ம தத்துவம். அதுவே அதுவே ஆத்மா. அதுதான் சகலத்துள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த சத்து சித்து ஆனந்தமே இந்த எல்லா நாமரூபத்திலுள்ளும் எல்லா ஜீவனிடத்திலும் ஆத்மாவாக இருக்கின்றது. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்றது. சதுராவது பந்துரில் உள்ளம் சாற்றும் உபசாந்தியை அடையும். சதுரா அது வந்துரில், அது வந்து சதுரான சாமர்த்தியம்னு அர்த்தம். சதுரம்ங்கிறது சாமர்த்தியம், அற்புதம் என்கிற அர்த்தம். அந்த அற்புதமான அதுவானது வந்துரில் உள்ளம் சாற்றும் உபசாந்தியை அடையும். மனமானது உபசாந்தியை அடையும். அந்த உபசாந்தி நிலை தான் முக்தி நிலை, மோட்ச நிலை, பிரம்மானந்த நிலை. மனது சாந்தியை அடையும். அந்த பிரம்ம பதமானது கைவரப்பெற்றால் மனது அதிலேயே நின்று அதை அடைந்தது என்றால், அதுவாகவே இருந்தது என்றால், அந்த அற்புத பொருள் அதுவாகவே மனது இருந்தது என்றால், இருக்கின்ற பொழுது உபசாந்தியை அடையும். அது பெரிய சாந்தியை, நிறைவை, நிம்மதியை, பூர்ணத்துவத்தை அடைகின்றது.
திதமாய் அறிந்து அவ்வடிவு ஆவாய். ஸ்திரமாக அதை அறிந்து, இப்படி வேதாந்த சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக தொடர்ந்து இதை சிந்தனை செய்து மனனம் செய்து, ஸ்ரவண மனனம் செய்து, அப்புறம் நிதித்தியாசனம் செய்து அதை அறிந்து தெள்ளத் தெளிவாக இந்த திருக் திருஷ்ய விவேகம், சத்தியம் மித்யா விவேகம், இது வரைக்கும் பார்த்தா 2 கோணத்தில், முதல்ல திருக் திருஷ்யங்கிற கோணத்தில் சொன்னார், அறிவின்மை பற்றா அறிவு என்று சொன்னார். அதுக்கப்புறம் சத்து இரு வடிவம் என்று சொன்னார். அதனால் இந்த காரணகாரிய விவேகம் அல்லது திருக் திருஷ்ய விவேகம், சத்தியம் மித்யா விவேகம், இப்படி சாஸ்திரத்தின் வாயிலாக விசாரம் செய்து அந்த பரம்பொருளை அறிந்து அனைத்திற்கு மூலமான அந்த ஆத்மாவை அறிந்து அதிலேயே மனதானது நிற்கும் என்றால் மனதை நிறுத்துவாயாக. திதமாய் அறிந்தனா, ஸ்திரமாய் தெளிவாய் அதை அறிந்து, ஐயம் திரிபர அதை அறிந்து அதுவாகவே இருப்பாய், அவ்வடிவு ஆவாய். அதனால் ஜன்மமற்ற பதம் பெறுதி. அப்படி மனது நின்று விட்டால் அதுதான் பிறவாத நிலை ஆகும், அதுதான் முக்தி நிலை ஆகும். ஜன்மமற்ற பதம், அடுத்த பிறவி, இன்னொரு பிறவி வராத முக்த நிலை, அதை பெறுதி, அதை அடைவாயாக என்று. அதனால் இந்த கருத்து இந்த ஸ்ரீராமருடைய கேள்விக்கு, எதற்கு சம்சாரத்திற்கு மூலம் என்ன என்று தொடங்கி 4 மூலங்கள் கேட்டார். அதற்கான விடையை சொல்லி அந்த கருத்தை, அந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். அனைத்திற்கு மூலமாக இருக்கிறது ஆத்மா. இதெல்லாம் இங்கே உலகம் என்று இதெல்லாம் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோமோ, அது அனைத்திற்கும் மூலமாக வேறாக இருப்பது ஆத்மா. அந்த ஆத்மாவை அறிந்து அதிலேயே மனதை நிறுத்தி அதனால் உபசாந்தியை அடைவாயாக, நிறைவை நிம்மதியை அடைவாயாக. அது அந்த நிலை, அந்த ஸ்திதி தான் பிறவாக நிலை, ஜென்மமற்ற பதம் பெறுதி. அதனால் ஜென்மமற்ற பதத்தை பெறுவாயாக. முதல்வா என்று என்ன, முதல்வா என்னன்னா அடைவாய் முதல்வா. முதல்வா ஸ்ரீராமரை சொல்றார், முதல்வன் என்ற அர்த்தத்தில் சொல்லுகின்றார். முதல்வனாகிய ஸ்ரீராமன் எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவர். ஒன்று க்ஷத்ரியனாக இருக்கிறார், அதனால் ராஜாவாக இருக்கிறார், முதல்வனாக இருக்கிறான் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை சத்குணங்கள் எல்லாம் உத்தமனாக இருக்கிறாய், இல்லை சாதன சதுஷ்டயத்தில் உத்தம அதிகாரியாக இருக்கின்றாய். அதனால் முதல்வன் முதல் பொருள், நம்பர் 1 இருக்கிறவன், எல்லாவற்றிலும் முதன்மை உடையவனாக, முதன்மை குணம் உடையவனாக இருக்கிறார். அதனால் முதல்வான்னு சொல்கிறார். முதல்வா என்னென்ன என்று சொல்ல என்று வசிஷ்ட முனிவர் சொல்லி நிறுத்த, சொல்லி முடிக்க ராமனும் அம்முனியை நோக்கி மொழிகின்றார். ஸ்ரீராமர் வசிஷ்ட முனிவரை பார்த்து அவருக்கு கேட்கின்றார், அடுத்த விஷயத்தை, அடுத்த கேள்வியை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? அடுத்த பாடல் 44. அன்ன விதைகள் இன்னதென அனைத்தும் உரைத்தாய் அனந்தம் என சொன்ன பதம் எம் முயற்சியினால் துண்ணலாகும் விரைவில் என்ன மண்ணு முனி சொல்வான் துன்ப விதையாம் இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன் அவ்வவற்றின் முயல்வால் விரைவில் பதம் எய்தும். அன்ன விதைகள் இன்னதென அனைத்தும் உரைத்தாய் அனந்தம் என சொன்ன பதம் எம் முயற்சியினால் துண்ணலாகும் விரைவில் என்ன மண்ணு முனி சொல்வான் துன்ப விதையாம் இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன்
அவற்றவற்றின் முயல்வால் விரைவில் பதமெய்தும். அன்ன விதைகள் இன்னதென. அன்ன அப்படின்னா அவ்விதம் என்ற அர்த்தம். அவ்விதம் விதைகள் இன்னதென. சம்சாரத்திற்கு விதை எது, அதற்கும் விதை எது, அதற்கும் விதை எதுன்னு வரிசையாக கேட்டால் அது ஒன்றொன்றுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அவ்விதம் விதைகள் இன்னது என்று இதுதான் இதற்கு மூலம். சம்சாரத்திற்கு மூலம் சரீரம், சரீரத்திற்கு மூலம் மனம், மனதுக்கு மூலம் வாசனை, வாசனைக்கு மூலம் திருஷ்யங்கிற உலக பதார்த்தங்கள், அதற்கு மூலம் அனைத்திற்கும் மூலம் ஆத்மா, அதற்கும் மூலம் இல்லை என்று முடித்தார். இப்படி விதைகள் இன்னதென அனைத்தும் உரைத்தார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டீர்கள். அனந்தம் என சொன்ன பதம். இப்படி அனைத்திற்கும் மூலமாக எது இருக்கின்றதோ அது பிறப்பு இறப்பு அற்றதாக, அனந்தமானதாக, எல்லையற்றதாக, முடிவற்றதாக இருக்கின்றது என்று அனந்தம் என சொன்ன பதம். அவ்வாறு நீங்கள் சொன்ன அந்த பிரம்ம பதம், ஆத்ம பதம் எம் முயற்சியால் துண்ணலாகும். அதை எந்த முயற்சியினால் நாம் அடைய முடியும்? அந்த பிரம்மத்தை அடைந்து அதுவாக இருன்னு சொன்னார். அனைத்திற்கு மூலமாக இருக்கின்ற பரம்பொருளை அறிந்து, திதமாய் அறிந்து அவ்வடிவ ஆவாய் ஜென்மமற்ற பதம் பெறுதின்னு சொன்னாரே, அந்த பதத்தை எப்படி பெறுறதுன்னு அந்த பிரம்ம ஞான நிஷ்டையை அப்படி சொல்லலாம். அனைத்திற்கும் மூலம் பிரம்மம். அந்த பிரம்மத்திலேயே மனதை நிறுத்தி ஞான நிஷ்டையை பெறுவாயாக அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த ஞான நிஷ்டையை, பிரம்ம நிஷ்டையை, ஸ்தித பிரஜையை, மோட்சத்தை பெறுவது எப்படி? எம் முயற்சியினால், எந்த முயற்சியினால், எந்த சாதனைகளால் துண்ணலாகும், அதை அடையலாகும். அது எப்படின்னா விரைவில் என்னன்னா சீக்கிரமாக அடைகிறதுக்கான வழியை சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வேணும், இல்லை சீக்கிரமாக எளிதாக வேணும், விரைவாக வேணும். அதனால் விரைவில்னா சீக்கிரமாக அடைய நிறைய வழிகள் இருக்கலாம். ஆனால் விரைவாக சென்றடைகின்ற வழியை எதுவென்று சொல்லுவீராக. அதனால் விரைவில் என்னென்ன எந்த சாதனையினால் விரைவாக அந்த பதத்தை அடைய முடியுமோ அதை எனக்கு சொல்லுங்கள். மண்ணு முனி சொல்வார். முனிவர் மேற்கொண்டு சொல்லுகின்றார். அவ்வாறு ஸ்ரீராமர் கேட்க அதற்கு மண்ணுனா மண்ணுதல் என்ற பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். நல்ல தவம் சாதனைகள் செய்து இருக்கின்ற முனிவரானவர், முனிவர் வசிஷ்ட முனிவரானவர் சொல்லுகின்றார். தவம் பொருந்திய முனிவர் சொல்லுகின்றார். வான் சொல்வான் அதோட போயிடுச்சு. அதனால் முனி சொல்வான்னா முனி சொல்லுகின்றார். துன்ப விதையாம் இவற்றின் வகை மேன்மேல் என்னென்று உரைத்தேன். அவ்வவற்றின் அவ்வவற்றின் அர்த்தம் அந்த முயல்வால் விரைவில் பதம் எய்தும். துன்ப விதை இவற்றின் வகை, துன்ப விதையாகிய இவை, துன்ப விதை சம்சார விதையாகிய இவற்றின் வகை, எது எதற்கு விதை, எது எதற்கு மூலம் என்று படிப்படியாக நான் சொன்னேன். என்னென்று உரைத்தேன். படிப்படியாக அனைத்து மூலங்களையும் சொல்லியிருக்கின்றேன். அவ்வவற்றின் முயல்வால் அவற்றை அந்தந்த விதைகளை, அந்தந்த மூலங்களை ஆராய்ச்சி செய்வதால் விரைவில் பதம் எய்தும். ஆனால் இதை தனியாக எடுத்துக்கொண்டு ஒன்றொன்றையும் விசாரம் பண்ணி அதன் மூலம் ஞானத்தை அடைவதனால் அந்த பதமானது அடையும். இந்த சம்சாரம், உலகம், இதற்கு காரணம் ஆத்மா, இதற்கு காரணம் உடல். காரணம் சத்தியம், காரியம் மித்யா என்று முதல் நிலையில் ஆரம்பிக்கணும். அதனால் அவற்றவற்றின் முயல்வாள்னா அந்தந்த நிலையில் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதான் சாதனம். எப்படி அடையலாம்னா இதுக்கு வேறு ஏதோ தனியாக புதிதாக ஒரு சாதனங்கிறது இல்லை. எப்படி நம்ம விசாரம் செய்தோமோ, புரிந்து கொண்டோமோ, அதை ஒவ்வொரு படியாக எடுத்துக்கொண்டு திரும்ப நாம் தனியாக உட்காந்து சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அதில் பள்ளியில் ஒரு மேத்ஸு சொல்லி கொடுத்தார்.
ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் போட்டு படிப்படியாக இந்தந்த நிலை இந்தந்த நிலைன்னு சொல்லி கடைசியில் இதுக்கு இது ஆன்சர்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 4-5 ஸ்டெப்ஸு வருதுன்னா அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணணும், அபியாசத்துக்கு ஒரு 4 கணக்கு கொடுத்தா வீட்டில் போய் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவன் புரிந்து கொள்ளணும். ஒன்றொன்றா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு நிலையாக புரிந்து கொண்டு போகிற பொழுது அவனுக்கு கணிதத்தை பற்றி அந்த தெளிந்த ஞானமானது வரும். நோட்ஸை பார்த்துடுதுன்னா வராது. அதனால் நோட்ஸில் எல்லாத்தையும் வறுத்தெடுத்து போட்டிருக்காருன்னா அதனால் பின்னாடி இருக்க கேள்விக்கு நோட்ஸில் பதில் கொடுத்துருந்தான்னா பார்த்து காப்பி அடிச்சுட்டு போனால் வராது. இவன் உட்காந்து எப்படி சொல்லி கொடுத்தார்கள்ங்கிறத அதை குறிப்பெடுத்து வைத்திருந்ததை பார்த்து இவன் ஒன்றொன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அது இறுதி விடை எப்படி வந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மாடலில் எந்த கணக்கு கொடுத்தாலும் அவன் சரியாக செய்வான். அந்த மாதிரி இங்கே ஸ்தூல பிரபஞ்சம், இதற்கு மூலம் சரீரம்னா. அதனால் சரீரத்தில் இருந்து நம்ம ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருந்து ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் கொண்டு உலக காரியங்களை செய்கின்றோம். அதனால் விருப்பு வெறுப்பு கொண்டு அகங்காரம் மமக்காரம் விருப்பு வெறுப்பெல்லாம் கொண்டு கர்மாவை பண்ணுறோம். அதுதான் நம்முடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணமாக அமைகின்றது, பிறவிக்கு சம்சாரத்திற்கு காரணமாக அமைகின்றது என்பதை சிந்தனை பண்ணணும். அப்புறம் அதற்கு அடுத்த நிலையில் இந்த ஸ்தூல சரீரம் எங்கேருந்து எப்படி வந்தது, அதற்கு மூலம் என்னென்னா மனதிலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது. மனது எப்படி செயல்படுகின்றதுன்னு மனதை எடுத்துக்கொண்டு இந்த உடம்பு எப்படி செயல்படுகின்றது, உடம்புல இருந்து உடம்பு மேலே அபிமானம் கொள்றதுனால இந்த உலக விவகாரங்கள் அபிமானங்கள் சம்சாரமானது எப்படி வருகிறதுன்னு சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் மனதை எடுத்துக்கொண்டு மனது எப்படியெல்லாம் உடம்பை ஆட்டி படைக்குதுன்னு, மனது எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்மளுடைய உடலானது அமைகின்றது, உடல் இருக்கின்றது. உடம்பினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் மனது தான் காரணமாக இருக்குது. நம்ம மனது இந்த உடம்புல இருந்து கவனத்தை மனது நோக்கி திருப்பி மனதிலிருந்து உடம்பை பார்க்கணும். மனது எப்படி செயல்படுகின்றது, எவ்வாறு உடலை இயக்குகின்றது. மனது காரணம், உடல் காரியம். காரியமான உடலானது மித்யா, காரணமான மனது அதுதான் மூலம் என்று அதை வைத்து கொண்டு உடம்பை பார்க்கணும். மனதின் கோணத்திலிருந்து உடம்பை பார்க்கணும். உடம்பு காரியங்கிறதுனால மித்யா என்று உடம்பை நீக்கணும். உடம்பு மேலே இருக்க அபிமானத்தை நீக்க வேண்டும். அதுக்கப்புறம் மனதுக்கு மூலம் என்ன என்று பார்த்து மனதும் காரியம், ஆகவே மனதும் மித்யா. மனதை இயக்குவதாக, மனதுக்கு மூலமாக, மனதுக்கு வேறாக வாசனை இருக்கின்றது, பிராணன் இருக்கின்றதுன்னு அந்த பிராணன் மேலேயும் வாசனை மேலேயும் கவனத்தை செலுத்தி பிராண சலனத்தை நிறுத்துறதுக்கான யோக சாதனைகளை பண்ணணும். அப்புறம் வாசனைகளை போக்குவதற்காக அது எப்படி அந்த வாசனைகள் மனதை தூண்டுகின்றன, மனதை இயக்குகின்றனங்கிறதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும், தியானம் பண்ணி பார்க்கணும். இந்த மனதும் மித்யா, ஏன்னா அது வேற ஒரு மூலத்தை காரணத்தை கொண்டு இருக்கிறதுனால மனது காரியமாக இருக்குது. எது காரியமாக இருக்கோ அது மித்யா, பானை மாதிரி என்று மனதையும் மித்யாத்துவம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வாசனைகளுக்கு காரணம் என்ன, வாசனை எங்கிருந்து வந்ததுன்னா அது திருஷ்ய பதார்த்தங்கள், உலகத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வந்தது. விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி விஷயங்கள் எல்லாம் மித்யா, எதுவும் சத்தியம் இல்லை. இதெல்லாம் பார்த்தோமோ கேட்டோமோ அனுபவித்தோமோ அல்லது அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ இவைகள் எல்லாமே மித்யாவானவை, பொய்யானவை, உண்மை இல்லை என்று அவைகளையும் இந்த வாசனைகளும் காரியம், ஆகவே மித்யா. இந்த உலகம் அதற்கு வேறாக மூலமாக இருக்கின்றது. திருஷ்யங்கிற இந்த காட்சிகள், விஷயங்கள் அவைகள் அதற்கு மூலமாக இருக்கின்றன. விஷயங்களும் உண்மை இல்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றன, பலவாக இருக்கின்றன. அதற்கு மூலம் ஆத்மா என்று அந்த சத்தை எடுத்துக்கொண்டு சத்தில் மனதை நிறுத்தணும். விஷயங்களும் மித்யா, திருஷ்யங்கள் எல்லாம் மித்யா என்று அதை நீக்கி சத்தான ஆத்மாவிடத்தில் நிறுத்த வேண்டும். அழியாத சொரூபத்தின் நிலை பெற்று அப்பதம் அடைவாய், விரைவில் பதம் எய்தும். அப்படி நிதித்தியாசனம் பண்ணால், அப்படி தியானம் பண்ணால், அப்படி சிந்தனை பண்ணால் விரைவில் நீ இவைகளிலிருந்து விடுபட்டு அந்த சொரூபத்திலேயே மனது நிற்பாய். அந்த சொரூப சித்தியானது ஏற்படும்.
அதனால் நிதித்தியாசனம்ங்கிறது அதுதான். நிதித்தியாசனம்ங்கிறது நம்ம ஸ்ரவணத்தில் எப்படி படிக்கிறோமோ அதை தனித்தனியாக எடுத்துக்கொண்டு சிந்தனை பண்ணணும். அதனால் அவஸ்தாத்திரிய விவேகம் அல்லது பஞ்சகோஷ விவேகம், திருஷ்ய விவேகம், சத்தியம் மித்யா விவேகம், இப்படியெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். அதனால் மனது விஷய சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு சொரூபத்தை அடையும். மேற்கொண்டு அடுத்த பாடல் இன்னொரு கிரமத்தை சொல்லுகின்றார், இன்னொரு முறை சொல்லுகின்றார். சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்வுற்று ஒரு காலே கொத்தாகிய வாதனை புருட வருத்தத்தால் கோளற விட்டு சொத்தாகிய தத்துவம் உணர்ந்து தொலையா வடிவம் நிலை அமிழ்ந்து உற்றாய் கணப்போது எண்ணினும் அக்கணத்தே உறும் அப்பதம் அடைவாய். சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்வுற்று ஒரு காலே கொத்தாகிய வாதனை புருட வருத்தத்தால் கோளறவிட்டு சொத்தாகிய தத்துவம் உணர்ந்து தொலையா வடிவம் நிலையமிழ்ந்த உற்றாய் கணப்போது எண்ணினும் அக்கணத்தே உறும் அப்பதம் அடைவாய். சத்தா சாமானிய கோடி பதத்தே சார்வுற்று ஒரு காலே கொத்தாகிய வாதனை புருட வருத்தத்தால் கோள் அற விட்டு சொத்தாகிய தத்துவம் உணர்ந்து தொலையா வடிவம் நிலையமிழ்ந்த உற்றாய் கணப்போது எண்ணினும் அக்கணத்தே உறும் அப்பதம் அடைவாய். சத்தா சாமானிய கோடி, அனைத்திலும் சாமானியமாக இருக்கின்ற சத்து, அதான் எல்லை. கோடி எல்லை முடிவு. அனைத்தும் ஒன்றொன்று விசாரம் பண்ணி விவேகம் பண்ணி நீக்கிக்கொண்டே போனால் காரண காரிய விவேகம் பண்ணி எல்லாம் காரியம் காரியம் என்று விளக்கி கொண்டே போனால் கடைசியாக எல்லையில் கோடியில் முடிவாக இருக்கிறது சத்து மாத்திரம். எல்லா நாமரூபங்களிலும் மாறாமல் இருப்பது ஆதாரமாக இருக்கிறது சத்து மாத்திரம் என்று. அந்த சத்தில் கோடி பதத்தே சார்வுற்று அதையே சார்ந்துனா அதையே பற்றி கொண்டு மனது அதையே பற்றி கொண்டு எல்லா காரியங்களும் நீக்கி ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தை அடைந்த பிறகு மனது அந்த சத்தையே பற்றி கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு ஒரு காலே ஒருபட்டு இருக்கின்ற பொழுது கொத்தாகிய வாதனை கூட்டமாக இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் புருட வருத்தத்தால்னா புருஷ முயற்சியினால், இந்த மனித முயற்சியினால், ஜீவனுடைய தொடர்ந்த முயற்சியினால் இதை அபியாசமாக தொடர்ந்து பண்ணணும். அதனால் அபியாச வைராக்கியம் தான் பகவத்கீதையில் சாதனமாக சொல்கிறார். அபியாச வைராக்கியம் தான். எதை மித்தியான புரிந்து கொண்டோமோ அதன் பின்னாடி போகாமல் இருக்கிறது வைராக்கியம். அப்புறம் அதை திரும்ப திரும்ப சத்வஸ்துவ சிந்தனை பண்ணுறது அபியாசம். அதை தொடர்ந்து பண்ணுறதன் மூலமாக வாதனை கூட்டமாக பல பிறவிகளாக தொடர்ந்து அனுபவத்தினால் உள்ள பதிவாகி இருக்கக்கூடிய வாசனைகள் புருட வருத்தத்தால் கோளற விட்டு மனிதனுடைய முயற்சியினால் நம்மளுடைய முயற்சியினால் இந்த வாசனைகளை க்ஷயம் செய்து அழித்து சொத்தாகிய தத்துவம் உணர்ந்து, சொத்தாகின நம்முடைய ஸ்வரூபமாகிய தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து, சொத்துங்கிறது ஸ்வத்தாகிய தத்துவத்தை தன்னுடையதாகிய என்ற அர்த்தம்.
ஸ்வயமாகிய தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை அல்லது ஸ்வரூப தத்துவத்தை உணர்ந்து வாசனைகள்லாம் நீங்கின பிறகு சொரூபமானது விளங்குகின்றது. அதை நன்கு உணர்ந்து அறிந்து தொலையா வடிவம் நிலை அமிழ்ந்த ஊற்றாய் கணப்போது எண்ணினும். தொலையாத வடிவம் சொரூபமாக நிலை பெற்றிருக்கக்கூடிய வடிவம், நித்தியமாக இருக்கக்கூடிய, அழியாமல் இருக்கக்கூடிய வடிவம். வடிவம் நிலை அமிழ்ந்த ஊற்றாய், அந்த வடிவத்திலேயே மனது மூழ்கலுற்றாய்ன்னு அர்த்தம். கெடாத தொலையா வடிவம்னா கெட்டு போகாத, அழிந்து போகாத அந்த வடிவம், அதிலேயே அமிழ்தல் உற்றாய், அதிலேயே மூழ்கி இருந்தால். நிர்விகல்ப சமாதின்னு எடுத்துக்கொள்ளணும். நல்லா யோகம்லாம் சொல்கிறதுனால நிர்விகல்ப சமாதியாக மனது அதிலேயே மூழ்கி இருந்தால், அமிழ்ந்து இருந்தால், அதிலேயே ஊறி இருந்தால். அப்படி நிற்றது. இந்த நிர்விகல்ப சமாதியானது ஒரு கணப்போது ஏற்பட்டாலும் கூட அக்கணத்தே உறும் அப்பதம் அடைவாய். அந்த கணத்திலேயே, அந்த க்ஷணத்திலேயே அந்த பதத்தை, அந்த மேலான பதத்தை நீ அடைவாய், பிரம்மத்தை அடைவாய். இப்போ மனது அந்த சொரூபத்திலிருந்து சொரூப ஆனந்தத்தை அப்பொழுது அடையும், அனுபவிக்கும், அதை உணரும். சத்து சித்து எப்பொழுதும் இருக்குது. ஆனால் இந்த மனது சொரூபத்தில் நிற்கின்ற பொழுது, சொரூபத்தில் அமிழ்கின்ற பொழுது தான் அது அந்த சொரூப ஆனந்தத்தை உணர்கின்றது, அனுபவிக்கின்றது. அதுதான் அந்த பதம் அடைவாய் என்று சொல்லப்படுகின்றது. சொரூபானந்த சித்தியை நீ அடைவாய். மேற்கொண்டு இன்னும் சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 46. நிகழ் சத்தா சாமானியத்தின் உருவாம் நிலையம் நேர்தி எனில் பகரும் அதனில் சற்றதிக வருத்தத்தால் அப்பதம் பெறுதி திகழும் சித்தத்துவத்தில் ஒரு தியானம் செய்யில் அதற்கதிக மிகவும் வருத்தம் உறுதலினால் அந்த பதத்தை மேவுதியால் நிகழ் சத்தா சாமானியத்தின் உருவாம் நிலையம் நேர்தியனில் பகரும் அதனில் சற்றதிக வருத்தத்தால் அப்பதம் பெறுதி திகழும் சித்தத்துவத்தில் ஒரு தியானம் செய்யில் அதற்கதிக மிகவும் வருத்தம் உறுதலினால் அந்த பதத்தை மேவுதியால். என்னுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.